சிஎம் விஜய் தலைமையில தாவேக அரசு அதை இப்போ மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குது. பர்டிகுலர் சோஷியல் மீடியா அவங்க தான் இப்போ வந்து அவங்களோட புரிதல் வந்து ரொம்ப தேவையா இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையில ரொம்ப முக்கியமா இருக்கிறாங்க. அதாவது இட் இஸ் கால்ட் டிரான்ஸ்பேரன்சி. ஸோ நம்ம கிட்ட என்னென்ன சொத்து இருக்கு, நம்ம எவ்வளவு இன்னும் கடன்ல இருக்கிறோம், நம்ம அடுத்த 5 ஆண்டுல என்னென்ன வளர்ச்சி செய்ய போறோம், அதை வந்து வெளிப்படையா அவங்க எடுத்து சொல்றாங்க இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சட்டசபையில் நடக்கிறது இது வரைக்குமே ஒளிபரப்பு பண்ணாம இருந்துட்டு இருந்தாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அதுக்காக கேஸ் போட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. இது வரைக்கும் அது வெளிப்படைத்தன்மை இல்லை. ஆனால் இப்போ அந்த வெளிப்படைத்தன்மையை உறுதியாக கொண்டிருக்கிறாங்க. டைரக்டா அங்கே வந்து நம்ம என்ன நடக்குதுங்கிறது தெளிவாக பார்க்குறோம். சட்டசபையில் ஒரு காரணமும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியில் போகிறாங்க. அதை நம்ம தெளிவாக பார்க்கணும். ரெண்டாவது பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒயிட் பேப்பர் நம்மளோட உண்மையான நிதி நிலைமையை தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ மக்கள் அப்போ வந்து நம்ம இப்போ வந்து குஜராத்தோட நம்ம பெரிய இது அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் நம்ம கடன் சுமை, வீட்டில் இருக்க கடன் சுமை தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு பையன் வந்து 12ஆம் கிளாஸ் முடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே அக்கா கல்யாணம் பண்ணி அதில் நம்ம வந்து ஒரு கடனில் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 12ஆம் கிளாஸ் பையனை வந்து எப்படியாவது அரசாங்க கல்லூரியில் சேர்த்துடலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கல்லூரியில் கொஞ்சம் கடன் சுமை கம்மியாக இருக்கிற மாதிரி தான் சேர்க்கணும் தான் இயல்பு அது. ஏன்னா அவன் நல்ல மார்க் வாங்கிறதுனால நல்ல பெரிய ஒரு கல்லூரிக்கு அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. அது மாதிரி நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தரம் உயர்த்துறதுக்கே நம்ம இப்போ பயப்படுவோம். நிறைய பொருளாதாரம் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதனால தான் வெளியிலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டே இருக்கோம். ஏன்னா வேலை வாய்ப்பு நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் கொடுக்க முடியலன்னா நம்மகிட்ட அவ்வளோ கடன் சுமை இருக்குது. எலக்ட்ரிசிட்டியில் பாருங்கள், அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை, யார் யாருக்கெல்லாம் என்ன வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை இருக்குது. கூப்பிட்டு வச்சு முதலமைச்சரே அப்படி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நிர்மல்குமார், அதாவது மின்சாரத்துறை அமைச்சரே அவர் கொடுக்குறாரு அப்படின்னு இருக்கிறாரு. அவரும் வந்து ஒரு பவர் பாயிண்ட் போட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு என்னென்னலாம் பிழைகள் இருக்குது, எதெல்லாம் வந்து மின்சாரத்துறையில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாரு. நம்ம முன்னாடி நினச்சிட்டு மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க, அவங்க பாட்டு நம்ம கொடுக்குறாங்க, பணத்தை வாங்குறோம் அப்படின்னு. அதில் நிறைய இது இருக்குது. தட் இஸ் ப்ரொடக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் தனியாக வச்சுருக்காங்க, இன்னும் 2-3 இதோ இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே தனி கடன் வச்சு பார்த்தா அது கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்கிறோம். ஆனால் அவர் உடனே என்ன சொல்லியிருக்கிறார், 2 வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. இனி இந்த வருஷம் நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை கூட்ட மாட்டோம்னு தெளிவுபடுத்தியிருக்கிறார். 2வது, இந்த கடன் சுமை பயப்படாதீங்க, நம்மளோட வருமானம் வந்து ஒரு லெவலில் இருக்குது. அதோட வருமானம், அதாவது கலெக்ஷன், மக்கள் எடுத்து வாங்குற பணம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்துடலாம். கொஞ்சம் ஊழலையும் கண்ட்ரோல் பண்ணணும். புதிதாக வந்து பழைய டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு புது டிரான்ஸ்ஃபார்மர் போடும்போது அதில் ஊழல் இல்லாமல் முன்னாடி என்ன பண்ணாங்க, 17 லட்ச ரூபாக்குள்ள டிரான்ஸ்ஃபார்மரை 24 லட்ச ரூபான்ட்டு டெண்டர் விட்டு 24 லட்ச ரூபாய்க்கு அவங்ககிட்ட கொடுத்து அதிலிருந்து ஒரு 20% வந்து சில அமைச்சர்கள் வாங்கி அவங்கவுங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ ஏதோ ஒன்று சரியாக போயிட்டு போகுதுன்ட்டு அப்போ இருக்கிற நம்மளோட அப்பா அம்மார்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, எல்லாரும் கூகுளில் தட்டா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்னன்னு தெரிஞ்சிடும், கொட்டேஷன் வந்துட்டு எல்லாமே வந்துடுது இல்லையா? அதனால டிரான்ஸ்பேரன்சி வந்து இப்போ இருக்க இளைஞர்கள் விரும்புகிறாங்க. ஸோ 3 பாயிண்ட் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? 4வது பாயிண்ட், அவங்க எதையுமே உண்மையாக பேசணும் அப்படிங்கிறது வந்து அவங்க கண்ணிலேயே இருக்கு. ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா அடுத்து கொஞ்ச நாள் திருப்பி எலெக்ஷன் வந்தாலும் வந்துடும். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லாதனால தே ஆர் ஜஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் தே வாண்ட் டு டூ, வாட் தே வாண்ட் டு சே, விச் இஸ் அப்ரிஷியபிள். அது யார்கிட்ட வருதுன்னா தலைவர்கிட்ட இருந்தால் வரும் இந்த கான்ஃபிடென்ஸ். எப்பயுமே வந்து தலைவன் திருடினானா கீழே இருக்கணும் திருடுவான், தலைவன் தப்பு பண்ணானா கீழே இருக்கணும் தப்பு பண்ணுவான், தலைவன் வந்து சரியாக படிக்கலைன்னா கீழே இருக்கணும் தப்பு பண்ணுவான். ஸோ தலைவன் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத தலைவர்களாக இருந்தாங்க. இப்போ விஜய் வந்து முதல் இதே வந்து என்னோட இது வந்து வெளிப்படைத்தன்மை, மக்களுக்காக அரசாங்கம். ஸோ மக்கள்கிட்ட வந்து என்னென்ன இருக்குது, என்ன இல்லை, எது எப்படி அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கிறார். அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று வந்து சில வெளிப்படைத்தன்மை இல்லாத கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கார். ஏன் கேன்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சென்னையில் ஒரு சதுப்பு நிலம் இருக்குது, அது வந்து யாருக்கு சொந்தம், சதுப்பு நிலத்தை எதுவுமே கட்டக்கூடாதுன்னு இருக்குது. அங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து பறவைகள் வருது, அங்கேயே பறவைகள் இருக்குது, அதுக்குன்னு உள்ள ஒரு முக்கியத்துவம் இருக்குது, என்விரான்மெண்ட் முக்கியத்துவம், அதை வந்து பாதுகாக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த கான்ட்ராக்டை இதனால தான் கேன்சல் பண்ணுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதே போல் கோயில் சுற்றி இருக்கிற பிரச்சனைகள்லாம் அந்த இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி அப்படின்ட்டு மக்கள் கேட்டாங்க, அப்போ இருக்கிற இது கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ராக்ட்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் சேகர் பாபுக்கெல்லாம் எரியுது, என்ன எங்கடா பண்ணுறாங்க இவனுங்க அப்படி அப்படிங்கிறது. ஸோ அந்த வெளிப்படைத்தன்மை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த அரசாங்கம் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மை தேவைங்கிறத புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேண்டேட்டை உருவாக்கி செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. டெண்டர் எடுத்துக்கோங்க,
முன்னாடி டெண்டர் வந்து 50 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மாத்திரம்தான் நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லணும்னு இருந்துச்சு. இப்போ எல்லா டெண்டரையுமே வெளிப்படையாக விட்டு அதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்து அதையும் ஓப்பனாக தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய எல்லாமே ஆப் வழியாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் இது எல்லாமே வரவேற்கத்தக்கது. சிறப்பான அரசு தாவேக்கா அரசு. இதுவரை 45-50 நாள் ஆயிருக்கு. பட் சிஎம் விஜய் ஒரு நல்ல தலைவன்கிறத தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். இதனால நம்ம வந்து தமிழ்நாடு வந்து 1 ட்ரில்லியன் வந்து 2035, அதாவது இப்போ விஜய்க்கு 50 வயசு, இன்னும் அவர் 60 வயசு ஆகும்போது தமிழ்நாடு வந்து ஒரு ஜப்பான், சவுத் கொரியா, ஜெர்மனி அந்த லெவலுக்கு வந்து நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தெளிவுபடுத்துகிறேன். இது சாத்தியமானா ஊழல் இல்லாமல் இருந்தா, வெளிப்படைத்தன்மையோட இருந்தா கட்டாயம் சாத்தியம். ஏன்னா நம்மகிட்ட வந்து படித்த இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, செவிலியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இளைஞர்கள் எந்த வேலை வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், எல்லாம் தமிழ்நாட்டிலேயே வேலை செய்யலாண்டா அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஒரு 1.5 ட்ரில்லியன் உள்ள திட்டம் கட்டாயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை வெற்றி பெற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. 2-3 ஜெனரேஷன் நம்ம கவலையே பட வேண்டிய தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு நம்பர் 1 இருக்கும். மகாராஷ்டிரா, குஜராத் அதெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேஷ் நம்மளையும் முந்துதோ பிந்துதோ அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. பட் ஆனால் தமிழர்களுக்கு அந்த ஒரு வீரத்தை கொடுக்குறாரு நம்ம இப்ப இருக்கிற சிஎம் விஜய். அவரோட செயல், அவரோட வெளிப்படைத்தன்மை நமக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கு. மக்களுக்கு வெளிப்படைத்தன்மை தேவைங்கிறத அவர் புரிஞ்சு அந்த வார்த்தையில் அவர் பேசினால தான் தெளிவாக வந்து அவருக்கு மக்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்பயும் ஒரு 35% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அடுத்த ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. ஒரு 6 தொகுதியில் மாத்திரம் வரும். அது திருச்சி கிழக்கு ப்ளஸ் கொஞ்சம் எம்எல்ஏஸ்லாம் ரிசைன் பண்ண இடம்லாம். இந்த 6லையும் தாவேக்கா திருப்பி ஜெயிச்சாங்கன்னா அந்த 35% கொஞ்சம் ஒரு 4-5% கூடுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அதை பொறுத்திருந்தா பார்ப்போம். ஸோ வெளிப்படைத்தன்மை தான் விஜயின் தலைமை பண்பு. சிஎம் விஜயின் தலைமை பண்பை நம்மளும் கற்றுக்கணும். இன்னைக்கே உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு கட்டாயம் இதான்ப்பா அப்பாவுக்கு வருமானம், இது வந்து அம்மாவுக்கு வருமானம், இதெல்லாம் இதுவாக இருக்குது. நம்ம வீடு வந்து நல்ல சிறப்பாக இருக்கணும். நம்ம இவ்வளோ லெவல் தான் நம்ம இருக்கோம். இப்போதைக்கு உள்ள கடன் இவ்வளோ, அம்மாவோட நகை இருந்துச்சு, அது பேங்க்ல இருக்குது, அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வெளிப்படைத்தன்மையாக நம்ம கொண்டு வந்து வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளைகள் போதை மருந்துகள்லாம் இல்லாமல் குடும்பத்தோட பாசமாக இருப்பாங்க. சேர்த்து வச்ச பணத்தை வச்சு வருஷத்துக்கு ஒருக்க பழனியோ திருச்செந்தூரோ ஏதோ ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு சுற்றுலா தலத்துக்கோ போய் குடும்பத்தோடு கொண்டாடலாம். ஸோ வெளிப்படைத்தன்மை சிஎம் விஜய்ட்டு நம்ம கற்றுக்கிட்டதை வீட்டுக்குள்ளே அதை கொன்ற முயற்சியில் எடுக்கணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.